The length, breadth and the height of a cuboid are in a ratio of 5:3:2 and its volume is 1920 centimeter cube. Find the length of the cuboid. So first length, breadth, height மூணு 5:3:2 ரேஷியோவில் இருக்குது. ஸோ நம்ம இது ரேஷியோவில் இருக்கிறத நார்மலாக எடுத்துக்கிறதுக்காண்டி எக்ஸ்ன்ற ஒரு ஹச்சிஎஃபாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகிடும், லென்த் வந்து 5x, பிரெத்து வந்து 3x அண்ட் ஹைட்டு வந்து 2x. ஏன் அந்த இடத்துல ஹச்சிஎஃப் சொன்னா, எப்போல்லாம் வந்து ஒரு ரேஷியோ இருக்கோ அந்த ரேஷியோ கூட ஹச்சிஎஃபை மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் கிடச்சிரும். ஸோ நமக்கு இங்கே ஹச்சிஎஃப் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நம்ம அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ வேறு என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, கியூபாய்டோட வால்யூம். ஸோ கியூபாய்டோட வால்யூம் ஈக்குவல்ஸ் 1920. ஸோ கியூபாய்டு வால்யூமோட ஃபார்முலா என்ன, V = லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ இங்கே லென்த் எவ்வளோ 5x, பிரெத் எவ்வளோ 3x and height எவ்வளோ 2x equals 1920. Okay, so 5x into 2x 10x squared into 3x equals 1920. So இப்போ x மட்டும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 10 into 3 into x cube இல்லையா? ஸோ ஈக்குவல்ஸ் 1920. 0 0 கேன்சல் ஆகிடும். 1 3s are 3, 6 3s are 18, remainder 1, 4 3s are 12. So x cube equals 64. So அப்போ x equals cubic root of 64 போட்டால், ஸோ 64 எப்படி எழுதலாம், 4 into 4 into 4. ஸோ அப்போ cubic root போட்டால் x equals 4. ஸோ எக்ஸோட வேல்யூ 4, HCF 4ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போது லென்த் எவ்வளோ அதான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த் ஈக்குவல்ஸ் 5x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 4 போட்டோம்னா 5 into 4, 5 4s are 20. ஸோ இங்கே வந்து சென்டிமீட்டர் க்யூப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வால்யூம் அதனால சென்டிமீட்டர். அப்போது 20 சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? பாய் காய்ஸ்.